ஸோ ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ஆகஸ்ட் 23 வந்து வாழை திரைப்படம் மாரி செல்வராஜோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து வந்திருக்கு வாழையோடது. ஸோ அந்த ட்ரெய்லரோட ரியாக்ஷன் வந்து இப்போ பார்க்கலாம். ட்ரெய்லர் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து சொல்ல மறந்துட்டேன், நம்ம கூட ட்ரெய்லர் ரியாக்ஷனில் சிவனேசன் அண்ட் சதீஷ் வந்திருக்காங்க. இவர் வந்து உங்களுக்கு தெரியும், வயநாடு சீரியஸில் பார்த்துருவீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துருங்க. இப்போ ரியாக்ஷன் பார்க்கலாம். சாணிங்க, எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? என்ன இல்லை, இந்த காய்ச்சமா நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்கா? இல்லை உலகம் பூரா இருக்காள? ஏன் சந்தோஷ் அப்படி கேட்குற? இல்லை இதே ஃப்ரேம் வருதுல தொடர்ந்து 3 காய்ச்சம் இல்லைண்ணா, நம்ம அந்த ஊரை பார்த்து ஓடி போயிடலாம்ல. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட்ஸ். அதான் கேட்டேன். லீவ் நாள்ல தானே போக போறேன், அது கழிக்குதா? கதவை தர. என்னால லீவ் நாள்ல எந்த நாள்லயே போக முடியாது. சரி நீ போக வேண்டாம், கதவை தர. நீ அடாச்சு போய் திருப்பி கூட அப்படின்னா தான் திறப்பேன். சரியில்ல, முதல்ல கதவை தர. திறக்க முடியாது முடியாது முடியாது. கர்ணன்ல ஒரு அதே மியூசிக், மஞ்சனத்தி சந்தோஷ் திறக்க முடியாது முடியாது முடியாது. எங்கேயாவது போய் சாவு போ. வித்தியாசமாக இருக்குல்ல? பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸு தான் புரியுது. எப்படி இருக்கும் எதிர்பார்ப்பே இல்லையா? ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த வாழை படம் உற்பத்தி செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பேஸ் பண்ணி தான் அந்த படம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஃப்ரேம்லும் அதுதான் வருது. அதே போல தான் கேஸ்ட், அதுக்கப்புறம் அந்த மாடு ஐடிங் டீட்டெயில்ஸ், பனானா, அதுக்கப்புறம் அம்பேத்கர் காட்டுறது. ஸோ கேஸ்ட் ஃபிலிமாக தான் மறுபடியும் எடுத்துருக்காங்க. அதேமாதிரி கர்ணனில் என்னென்ன யூஸ் பண்ணாரோ அதே அப்புறம் ஐடிங் டீட்டெயில்ஸ் அதே தான் பண்ணுறாரு. ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு படத்துலையும் ஒரு அனிமலை வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பார். இப்போது மாமன்னனில் பிக் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிப்பார், கர்ணனில் வந்து அந்த கழுதை. ஸோ அந்த மாதிரி வாழையில் வந்து ஒரு பசுமாடை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுருக்காரு. எதுக்கு வச்சுருக்காரு தெரியல. அந்த குளம் சீன்லாம் இல்லை, குளம் கிணறு வரும் கர்ணனில் இல்லை, மாமன்னனில். ஸோ அது மாதிரி இங்கே வந்து ஒரு லேக்கில் வந்து அந்த பையன் குதிக்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து வச்சுருக்காரு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. வாழை வந்து ஃபஸ்ட்டே அவர் எழுதி வச்ச ஸ்கிரிப்ட்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் 23. எப்படி இருக்கும்னு தெரில, பார்த்து என்ன என்ஜாய் பண்ணுவோம். உங்களோட வியூ கமெண்ட் வந்து நீங்கள் கீழே கொடுத்துருங்க. சதீஷ், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி படம் பற்றி? ட்ரெய்லர் வந்து சத்தமாக தான் சொன்னீங்க. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருந்தது படத்தில். அதேமாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ட்ரெய்லரில் வருது, அது ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து இந்த கர்ணனில் வர அந்த மஞ்சனத்தி புராணமோட மியூசிக்கு, அந்த ஓலக்கு கீத்துலேருந்து வர அந்த ஃப்ரேம்ஸு, அதேமாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? தனுஷ் சார் உள்ளே இருக்கும்போது அவங்க அந்த கேரக்டர் உள்ளே இருக்கும்ல, அதே மாதிரி ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணார். அதே சினிமாட்டோகிராஃபர் தான், தேனி ஈஸ்வர் தான். ஸோ எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. எந்த மாதிரியான கதைக்களமாக படம் போகுது அப்படின்னு வந்து தெரியல. ஸோ பார்ப்போம். ஆகஸ்ட் 23 தேட்டர் ரிலீஸ் ஆகுது. போய் பார்த்துட்டு உங்களோட விஷயத்தை ட்ரைலர் கட்ஸ் கூட நல்லா இருக்கு. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. பார்ப்போம். ஆனால் வித்தியாசமாக இருக்குல்ல. அப்போ ஆகஸ்ட் கர்ணனா இல்லை பரீர் பெருமாளா?
ஆனால் புதுசாக இருக்குது. ஆமாம், நல்ல நாள் ஞாபகம். அந்த பரியரும் பெருமாள் வந்து அந்த ஒரு டீச்சர் இருப்பாங்க தெரியுமா, தேவதைகள், மாரி செல்வராஜோட தேவதைகள், அந்த மாதிரி இதுலேயும் ஒரு டீச்சர் தேவதைகள் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சிருக்காரு. பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. தியேட்டர்ஸில் பார்க்கலாம்.